குருமன்வழி மண்டூருக்கான ஒரு பாதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். மகளூர் என்று சொன்னால் குருமன்வழி அண்மித்த கிராமம். அண்மையிலே ஒரு பாதை உங்களுக்கு தெரியும். ஒரு பாதை ஒன்றை இறக்குமதி செய்து அந்த பாதையை இந்த பிரதேசத்தை கொண்டு வருவதுன்னு சொன்னால் எவ்வளோ காலம் எடுக்கும், எவ்வளோ காலம் எடுக்கும் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஆனால் தாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்று சென்றிருக்கின்றார். இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த சனிக்கிழமை எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகளுடைய தொகை 2025ஆம் ஆண்டுக்கு வெறும் 51 மில்லியன் ரூபாய் காசு தான் இந்த மாவட்டத்துக்கான ஒதுக்கீடு. 2025ஆம் ஆண்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்துடைய அபிவிருத்தி பணிகளுக்காக என்பிபி அரசாங்கம் மாவட்ட செயலகம் ஊடாக ஒதுக்கிய மொத்த தொகை 51 மில்லியன் ரூபாய் காசு. கடந்த அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பு மாவட்டத்தை 400 மில்லியனுக்கு அதிகமான அபிவிருத்தி பணிகளை நான் பாரத பிரதமர் சந்தித்த பொழுது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த இடத்திலே பேசுவதற்கு முதலாவது சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எங்களுடைய கட்சியிலே அந்த குழுவிலே சென்றவர்களுடைய வரிசையிலே எங்களுடைய கட்சியின் சார்பிலே கௌரவ சுமந்திரன் அவர்களை நாங்கள் அந்த பேசுவதற்காக 4 பேர் முணங்கி, கௌரவ ஸ்ரீதரன், CVK சிவஞானம் ஐயா, நான், இவர் 4 பேர் முனைந்து எங்களுடைய கட்சியின் சார்பிலே நீங்கள் இந்த விடயங்களை பிரதமருடன் முன்வையுங்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கும் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு காணுவதை பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஷ்டி அடிப்படையிலே தீர்வு வேணும் என்றதை பாரத பிரதமரிடம் எங்களுடைய கட்சியின் சார்பில் சொல்லியிருந்தோம். வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அபிவிருத்திகள், இந்தியாவுடன் இருக்கும் தொடர்புகளை அதிகரிக்கக்கூடிய வகையான அபிவிருத்திகள், எங்களுடைய பிரதேசங்களில் துறைமுகங்களை கட்டுவதை பற்றி, விமான நிலையங்களை அதிக அளவாக ஒரு பயனடையக்கூடிய வகையாக தரம் உயர்த்துவதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம். எங்களுடைய பிரதேசத்திலே தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கிறதை பற்றி நாங்கள் தான் பேசியிருந்தோம். இதில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் விட்டிருந்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெறுமனே அனுராதபுர ஸ்ரீ ஜெயம்புகா போதியினுடைய அந்த நிகழ்வோடு சில நேரம் அந்த விஜயத்திலே அவங்களுடைய கருத்தாக அது இருந்திருக்கலாம். நாங்களும் போனபடியினால் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை ஜனாதிபதி பாரத பிரதமருடன் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. இதுவே என்பிபி மாத்திரம் இருந்திருந்தால் அவங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் சார் சொன்னது போல கிளீன் ஸ்ரீலங்காவிலே தமிழர்கள் இல்லை, ஏனைய விடயங்களில் தமிழர்கள் இல்லை, பாரத பிரதமரை சந்திக்கிற அந்த குழுவிலும் தமிழர்கள் இல்லை. அவங்களுடைய நிலப்பாடை மாத்திரமே சொல்லிவிட்டு இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு தேசிய இனப்பிரச்சனை இருக்கின்றதை கூட முற்றாக மூடி மறைச்சிருப்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு, இதிலே மட்டக்களப்பு மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை, அதிலே மண்முன தென்னிறைப்பேட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போகிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை. ஆனால் இந்த தேர்தல் முறையின்படி தோல்வி அடைகிற கட்சிகளுக்கும் சில அங்கத்தவர்கள் கிடைக்கும். அதான் இந்த தேர்தல் முறையினுடைய இருக்கும் ஒரு சிக்கல்.